சாம்பார் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 100 கிராம் தனியா எடுத்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாமே வறுக்கணும். அடுத்து 100 கிராம் காஞ்ச மிளகாய் போட்டு அதுவும் வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு 10 கிராம் எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. துவரம்பருப்பு 10 கிராம், அதையும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு 10 கிராம், அதையும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க.